வெளிப்படுத்தினார். எனக்கு நித்தியம் உண்டு என்று வெளிப்படுத்தினார். அவரோடு கூட எனக்கு ஆளுகை உண்டு என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ கிறிஸ்மஸ் மீனிங் என்ன தெரியுமா? என்னை நான் அறிந்து கொண்டேன், என்னை நான் புரிந்து கொண்டேன், நான் யார் என்று எனக்கு தெரிஞ்சது. வீணுன்னு சொல்ல விரும்புகிறேன். நான் யாருன்னு இவர் சொன்னால் இவர் ஒத்துப்பாரா? அவர் யாருன்னு சொன்னால் ஒத்துப்பாரா? என்ன பாஸ்டர் எங்கள் பிள்ளை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லியே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லியே இருக்கிறீங்க, ஒத்துப்பீங்களா? ஒன்றை சொல்லும், ஒரு பொருளை ஒரு செயலை ஒரு சம்பவத்தை இப்போ நான் சொன்ன ஏற்றுப்பீங்களா? ஏற்றுப்பியா? இன்னாத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இன்னாத்தை கண்டுட்டீங்க பெருசா, நான் காணாத கண்ட மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதான்ப்பா வாழ்க்கை. நீ யார்? மண்ணு தான். நீ யார் தெரியுமா? நீ பாவி தான். நீ யார் தெரியுமா? அசுத்தந்தான். நீ யார் தெரியுமா? இருள் தான். உன் குடும்பம் இருள், உன் வாழ்க்கை இருள், உன் சமுதாயம் இருள், நீ வசிக்கிற உலகமே இருள். அந்த இருளான வாழ்க்கையில் அந்த பிரைட்டஸ்ட் ஸ்டார் என் வாழ்க்கையில் வந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் எதை புரிந்து கொண்டேன்? அதை போடுங்க. ஒரு செயலை புரிந்து கொண்டேன், சம்பவங்களை புரிந்து கொண்டேன், நான் யார் என்பதை புரிந்து கொண்டேன். ஆமென். இயேசு வரலன்னா அவர் பெரியாள் நினச்சிப்பார், இவர் பெரியாள் நினச்சிப்பார், இந்த அம்மா பெரியாள் நினச்சிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம். நிற்கலாம். 7:45 ஆயிடுச்சு, 5 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. இல்லை நிற்கலாம், நெல்லுங்கன்னு சொன்னேன். என்ன நம்பலையா? சொல்லுங்கள் எல்லாரும், அந்த வசனம் போடுறீங்களா? சொல்லுங்கள். வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16. எல்லாம் என்னோட சொல்லுங்கள். இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரே. எனக்கு கவனிங்க, இருக்கிற பாதி பேர் பாமர மக்கள் தான். ஸ்கூலுக்கு போகிறவங்க யாராக இருக்கீங்களா? ஸ்கூலுக்கே போகாதவங்க, ஸ்கூலுக்கு போகாதவங்க யாருக்கா இருக்கிறீங்களா? எல்லாம் ஸ்கூலுக்கு போனவங்க தானா? நீ ஸ்கூலுக்கு போகல இல்லைம்மா? ரைட். ஏடறியேன் எழுத்தறியேன். ஆனால் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இன்றைக்கி தான் நான் யோசித்தேன். நம்ம பேருக்கு பின்னால் ஒரு பேர் இல்லை, நமக்கு பேருக்கு பேர் ஒரு எழுத்தே இல்லை. புரியுதா? உனக்கு இருக்குதா? உன் பேருக்கு மேலே எழுத்து இருக்குதா? 3 எழுத்து இருக்குதா? நமக்கு இல்லை, ஆனால் நம்மால் நிறைய பேருக்கு அந்த எழுத்து வந்தது. நம்மால் நிறைய பேருக்கு அந்த எழுத்து. எனக்கு அந்த எழுத்து இல்லை, ஆனால் இது எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தோஷம், மற்றவங்களோட சந்தோஷமா?